வறட்டு இருமல் அல்லது ட்ரை காஃப், அதாவது த்ரோட்டில் ஏற்படக்கூடிய இரிட்டேஷன், இது அடிக்கடி நடந்துட்டு இருந்துச்சுன்னா அதுக்கான காரணம் என்ன, இதுக்கான சிகிச்சை என்ன, தீர்வு என்ன, இந்த பதிவில் பார்க்கலாம். த்ரோட் அடிக்கடி ட்ரை ஆகிடுது, இரிட்டேஷன் ஆகிட்டு ரொம்ப வறட்டு இருமல், குத்தி குத்தி இருமல் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாமே நல்லா தான் இருக்குது, சளியெல்லாம் எதுவும் பிடிக்கல, ஆனாலும் த்ரோட் அதாவது வாய்ஸ் கரகரன்னு மாறிடுற மாதிரி இருக்கிறது, தொண்டை அடிக்கடி கட்டிக்கிற மாதிரி இருக்கிறது, கண்டினியூஸாக இருமல் வருது, திடீர்னு பார்த்திங்கன்னா த்ரோட்டில் ஒரு குத்துற மாதிரி ஒரு இரிட்டேஷன்ஸ் மாதிரி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு த்ரோட் சம்மந்தமான சிரமங்கள் உங்களுக்கு அடிக்கடி நடந்துட்டுருக்கு அப்படின்னா, இது நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தற்காலிகமான ரெமடிஸில் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கான ரூட் காஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு நமக்கு தீர்க்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த த்ரோட் இரிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன சொல்ல வருது, நாங்கள் ஒவ்வொரு பதிவுலேயும் உங்களுக்கு உங்களோட பாடி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிம்டமுமே உள்ளே இருக்கக்கூடிய ஒரு வியாதியோட வெளிப்பாடு அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிகிட்டே வரோம். அந்த வகையில் இந்த த்ரோட் இரிட்டேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மோஷன், அதாவது மலக்குடல் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது, அது ரொம்ப க்ரானிக்காக இருக்குது, அதுக்கான அட்டென்ஷனை நீங்கள் உடனே கொடுக்கணும், தீர்வை நீங்கள் உடனே அதுக்கு தேடணும் அப்படிங்கிறது தான் இந்த த்ரோட் இரிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அடிக்கடி பாதித்து உங்களுக்கு உணர்த்திட்டுருக்கு. இப்போது இதை எப்படி டாக்டர் செக் பண்ணுறது? த்ரோட் இரிட்டேஷன், த்ரோட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கும் மலக்குடலுக்கும் என்ன சம்மந்தம்? டெஃபினட்டாக சம்மந்தம் இருக்குங்க. அக்குபஞ்சர் அப்படித்தான் அதை அணுகுது. இப்போ நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த த்ரோட் இரிட்டேஷன், த்ரோட் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு இருக்காங்கிறதையும் நீங்கள் வாட்ச் பண்ண முடியும், வாட்ச் பண்ணணும். மோஷன் அடிக்கடி போகிற மாதிரி, அதாவது டைம் இல்லாமல் போகுது, சாப்பிட்டோன்னே தான் நான் மோஷன் போகிறேன், எப்போ மோஷன் வருதுன்னே தெரியறதில்ல, மோஷன் போகணும், அந்த மார்னிங் எந்திரிச்சோடனே மோஷன் போகணுன்ற ஒரு உணர்வே ஏற்பட மாட்டேங்குது, நான் என்னோட முயற்சியில் தான் மோஷன் போயிட்டுருக்கேன், ரொம்ப கடினமாக இருக்குது மோஷன் போகிறது, கல் மாதிரி ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, நிறைய தண்ணி குடித்தாதான் மோஷன் போகுது, காலையில் எந்திரிச்சு ஒரு சொம்பு தண்ணி குடித்தாதான் மோஷன் போகுது, இந்த மாதிரி ரொம்ப சிரமம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது மோஷன் கான்ஸ்டிபேஷன், அன்டைம்லி மோஷன், 2 to 3 டைம்ஸ்க்கு மேலே மோஷன் போயிட்டுருக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிரமத்தில் கண்டிப்பாக நீங்கள் பாதிச்சிட்ருப்பீங்க. ஏதாவது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு சிரமமாவது இருக்கும். தயவு செய்து வாட்ச் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சிம்டமே உங்கள் பாடி சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு வார்னிங் சிக்னல். ட்ரீட்மெண்ட்டை உடனே நீங்கள் எடுக்கணும். அக்குபஞ்சர் அதுக்கு சிறந்த தீர்வாக இருக்கும்.